சில மனிதர்களுடைய பேராசைன்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறது, 1000 வருஷம் 2000 வருஷம் வாழ போகிறன்ற வாழ கடவுள் நம்மளுக்கு வரம் கொடுத்துருந்தா கூட இந்த பேராசை இருந்திருக்கக்கூடாது. அப்படியாப்பட்ட ஒரு பேராசை பல அரசியல் தலைவர்களுக்கும், பல அதிகாரிகளுக்கும், பல புரோக்கர்களுக்கும், பல மில்லியன் பணக்காரர்களுக்கும், கோடீஸ்வரர்களுக்கும் வந்ததுனால தான் இன்றைக்கி இந்த இயற்கை நம்ம மேல் போர் கொடுக்க தொடங்கிடுச்சு. காரணம் உண்மைதான். ஒருத்தன் கார் வாங்கணும், யாரோ ஒருத்தன் மில்லியன் பணக்காரனாக இயற்கை தாய் மேலே போய் கை வச்சது தான். கடவுளாக வழங்கப்படும் மலைகள் மேலே, மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேலே கை வைத்தது காரணம்தான் இன்று நம்ம மேல் இயற்கை போர் கொடுக்க தொடங்கிடுச்சு. உண்மையாக விஷயம். இயற்கை எதிர்த்து எந்த கொம்பனாலும் என்ன செய்ய முடியாது. இயற்கை தன்னை சரி செஞ்சுக்கும். ஆனால் அதை நம்ம இன்னும் பண்ண முடியாது. அதை எதிர்த்து நின்று சண்டையும் போட முடியாது. நம்ம அடுத்த ஜெனரேஷன் நம்ம செஞ்ச பாவத்துக்கு அனுபவிச்சு தான் ஆகணும்.